சார் இளையராஜா வந்து கல்லூரிக்கு அனுமதிக்கப்படவில்லை, ஆனால் எனக்கு எந்த அவமானம் நடக்கலன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை அது எங்கள் அப்பாவுடைய மாண்பு, அவருடைய பண்பு. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்குன்னு ஒன்று இருக்குது. இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சாய்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது. கோயில் ஒரு பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்பான், கோயில் கட்டினவே யார்? அது எங்கள் பாட்டேன் குலசேகர பாண்டியன். கோயிலுக்கு உள்ளே இருக்கிற தெய்வமாக இருக்குல்ல, அந்த ஆண்டாள், அது யார்? அவர் என்ன பாட்டு? திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடினவ. எதில் பாடினா? இந்த மொழியில். அவள் யார்? தமிழ் குலமகள், தமிழ் மூதாதை, அப்படி தானே? கட்டினது எங்கள் பாட்டேன். மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, இதையும் சரி, கட்டினவே எங்கள் பாட்டேன். கோயில் கட்டினவை எங்காலு, கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு. இளையராஜாங்கிற எங்கள் அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது உள்ளே இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு? நீ என்ன பண்ண? செங்கல் எடுத்து கொடுத்தியா? இல்லை என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டா? விதியை விதிச்சது யார்? விதியா சரி? இந்த நீ யார் முதல்ல? இது யார்? இந்த ஆகம விதிங்கிறதை விதிச்சது யார்? இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார்? இல்ல அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது. சொல்லுங்க, அதை மீறக்கூடாது சட்டத்தின்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது, அங்க மருத்துவர் தான் இருக்கு. அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, நோய் தொற்று சம்பந்தப்பட்டது. கருவறைக்குள்ள நான் வர்றதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? எத்தனை ஆண்டுகளுக்குங்க? இந்த நூற்றாண்டுலேயும் இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க? எப்படி இதுக்கு சப்பக்கட்டு அது வந்து அது ஆகம விதி சரிங்க. அந்த விதியை விதிச்சது யார்? விதியா சதியா? எனக்கு பதில். ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள். ஏன் வகுத்தார்கள்? நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா? அது சதி. எத்தனை காலத்துக்குங்க இந்த இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது? சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது, அவன் ஏழைங்கிறதுக்காக போகக்கூடாது, இந்த குளத்துல குளிக்கக்கூடாது, ஏழைங்கிறதுக்காக குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது, ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்லை. நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, இழி மகன், தீண்டத்தகாதவங்கிறனால தான் என்னை இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்ன, இந்த குளத்துல குளிக்காத என்ன, இந்த கோயிலுக்குள்ள வராத என்ன? அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னைய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குர்ஆன் போராடி பெற்றதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இந்த ரிசர்வேஷன் கோட்டா. அது விளங்குது இல்லை? அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்கு வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. நீங்க இது வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு. இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது எங்களை நாங்கள் உலகம் தழுவி நினைச்ச ஒரு கூட்டத்தை உள்ள வராதரானா எவ்வளவு வெறி வரும்? சரி, அந்த உள்ள இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்களா? தூக்கி கொண்டு வச்சது யாரு? நீ வெள்ளக்களை தூக்கி கொண்டு இறக்குனது நீங்க. அப்ப எப்படி? அப்ப தொடும்போதெல்லாம் தீட்டா இல்லையா? அந்த கற்ப கிரகத்தை கட்டினவை நீங்களா எங்கப்பா நாங்களா? யாராவது சொல்லுங்களேன், யார் கட்டினது சொல்லுங்க. அப்ப கட்டும்போது வராத தீட்டு, அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு, தூக்கி கொண்டு வைக்கும் போது வராத தீட்டு, இப்ப கிட்ட வந்து கும்பிட்டா வந்துரும்னா இப்படி? இளையராஜாங்கிறவன் ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காத. அவன் இசை இறைவன். நீ எத்தனையோ அவதாரம் சொல்றீங்களா, அதுல அவன் ஒரு அவதாரம், இசைக்கென்று பிறந்த அவதாரம் எங்க அப்பன். நீ அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ? நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்களா? தலித்துன்னு கொடுத்தேங்கிற நீ. நான் எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் பார்க்குற. அப்போ நீ என் மேலே சுமத்தப்பட்ட தீண்டாமை, இந்த சாதி இழிவு இன்னும் போகல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே கோயிலுக்கு வெளியில் நிறுத்தணும் தான். நீ பூரி ஜெகநாதர் கோயில்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அம்மா திரௌபதி முருகே வெளியில் நிறுத்தணும், கட்டை கட்டி வெளியில் நிறுத்தணுங்க தான் நீங்க. அத்வானி ஐயா மோடி நாற்காலி விட்டு உட்காரும் போது இப்படி திரௌபதி முர்மு கை கட்டி நிற்க வச்சவங்க தானே. ஆனால் எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயின் போட்டவங்க தானே நீங்க. எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜெய்? பாரத மாதா நிற்கிறாள், நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே. அப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை, அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை? அப்போ ஆகம விதி இருக்கட்டும், அந்த விதியை வகுத்தா ஆள் யாரு? அவரோட பேசிக்கிடுவோம். நீங்க விளக்கிருங்க, இங்க வாப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம், அவரோட பேசுவோம்.